எல்லாரும் 44ஆம் வசனத்தை ஒரு வாசிப்போம். நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஆயத்தமாயிருங்கள் ஆண்டவர் சொல்றார். ஆயத்தம் அப்படின்னா என்ன? ரெடி ஆகுது, அப்படிதானே? ஆயத்தம்னா ரெடி ஆகுது. ரெடி ஆகுறதுன்னா சில வேலைக்கு நம்ம போகிறோம், பஸ்ஸு ரொம்ப லேட்டாக வர இடமா இருந்தால் உடனே செய்வோம், முன்கூட்டியே ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி ரெடி ஆகிடும். ரெடி ஆகிடும் முதல்ல நிற்போம். ட்ரெயின் நாளைக்கு காலையில் 7 மணின்னு சொன்னால் நம்ம 5 மணிக்கெல்லாம் எழுந்து 6 மணிக்கெல்லாம் போய் என்ன செய்வோம்? ஸ்டேஷனில் போய் காத்திருப்போம். ஏன்னா நாம் போகலன்னு சொன்னால் ட்ரெயின் என்ன செய்யணும்? போயிடும், நிற்காது. உனக்காக நின்று வாங்க சிஸ்டர், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிறேன், ஏன் இவ்வளோ லேட்டு? அப்படியா, சரி இருங்க அப்படின்னு சொல்லி டிரைவர் என்ன பண்ணுவார்? சிஸ்டர் வந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பொறுமையாக எடுக்க மாட்டாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது அதே போல நம்ம ரெடியாக இல்லைன்னு சொன்னால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆயத்தமாக இல்லைன்னு சொன்னால் எல்லாவற்றையும் ஒரு ஆயத்தம் நமக்குள்ள காணப்படணும். வேலை ஸ்தலத்தில் மாத்திரம் ஆயத்தம் இல்லை. இன்னைக்கு செய்ய வேண்டிய காரியத்தை இன்னைக்கு செஞ்சிடணும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது ஒரு நல்ல ஒரு சம்பவத்தை எனக்கு ஆண்டவர் நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை பார்க்கிற கடைசியான சந்ததியை நீ கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. என் நாட்டில் ரொம்ப பொல்லாமே ஆகிப்போச்சு. எங்க பார்த்தாலும் பயங்கரமான சூழ்நிலை நடக்குது, எங்க பார்த்தாலும் வெள்ளங்கள் வருகிறது, எங்க பார்த்தாலும் போராட்டங்கள் வெடிக்கிறது, எங்க பார்த்தாலும் கலவரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, எங்க பார்த்தாலும் யுத்தத்துக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் மத்திய சுவிசேஷத்தில் படிக்கும் போது இயேசு கிறிஸ்து மிக சீக்கிரத்தில் வரப்போகிறார். அந்த உணர்வு இல்லாதவர்களை அழைக்க அவர் வரல, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களை அழைக்கும்படியாகத்தான் இயேசு வர போறார். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இயேசு கிறிஸ்து வந்து என்ன செய்ய போறாரு? என்ன கூட்டு போறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. அவர் யாரையெல்லாம் முன்குறித்து இருக்கிறாரோ அவர்களை தெரிந்து கொண்டவரை அழைக்கும்படியாக தான் கர்த்தர் வர்றார். ஆனா வேதம் அதான் சொல்லுகிறது. நோவா காலத்தில் ஆண்டவர் சொல்றார், எப்பா நீ பேழையை உண்டு பண்ணு, பேழை உண்டாக்குப்பா, ஏன்னா 40 நாள் கழிச்சு பெரிய மழை நான் என்ன செய்ய போறேன்? உருவாக்க போறேன்னு சொல்றார். அவன் 120 வருஷம் அந்த பேழையை செய்யறான். அநேக ஜனங்கள் சொல்றான், எங்க பெரிய மழை வர போதுங்க, உஷாரா இருங்க, பெரிய மழை போது. யாரும் காதல வாங்கவே இல்லை. பெண் கொடுத்தும் இஷ்டத்துக்கு ஜாலியா இருந்ததுன்னு என்னென்னமோ பண்ணலான்னு சொல்லி ஜாலியா இருக்கிறாங்க. ஆனா திடீரென்று ஒரு நாள் வந்தது, எல்லாருமே கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனா நோவாவுடைய குடும்பம் மாத்திரம் காக்கப்பட்டார்கள். அழகியா சொல்லுவோமா? ஏன்னா வேதம் சொல்லுகிறது ஆயத்தம் எதிர இருக்குன்னு சொன்னா மத்திய சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்துல நீங்க 1லிருந்து வாசிக்கும் போது புத்தியுள்ள கன்னிகைகளை குறித்து புத்தி இல்லாத கன்னிகைகளை குறித்து ஆண்டவர் தெளிவா சொல்றார். நல்லா கவனிங்க. நாம எந்த கேட்டகரியில? புத்தி உள்ளவர்களும் புத்தி இல்லாதவர்களும் சேர்ந்தான். அவங்களும் ஜெபிக்கிறவங்க, அவங்களும் கர்த்தரை துதிக்கிறவங்க, அவங்களுக்கும் இயேசு யாருன்னு தெரியும். ஆனா ஒரு காரியத்தை செய்தாங்க. வேதம் சொல்லுகிறது 25ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகவும் போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாய் இருந்தது. அவர்கள் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவருமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகள் எடுத்துக்கொண்டு போனார்கள், எல்லையையும் கூட கொண்டு போகவில்லை. அல்லேலூயா சொல்லுவோமா? அடுத்தது புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். வனவரம் தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் தூங்கி விட்டார்கள். நல்லா கவனிங்க, 2 பேருமே தூங்கிட்டாங்க. ஏன்னா போய் வெயிட் பண்றாங்க, மணவாள வரல. இப்ப சொல்றோம் இல்லையா, இயேசு மிக சீக்கிரத்துல வரார். எங்க 2026 வருஷம் ஆகி போச்சு, இயேசு எங்க வரார்? நல்லா ஜெபித்தாலும் கூட நீங்க ஜெபம் கிடையாது, தூங்கிட்டான். அல்லேலூயா சொல்லுவோமா?
நல்ல உபவாசம் ஆள் கூட தூங்கிட்டோம். இது உபவாசம் இருக்கிறதே கிடையாது. நல்ல முடங்கால் பண்ணிட்டு வேதத்தை வாசிச்ச மனுஷனை என்ன செஞ்சுட்டான்? வேதத்தை மூடி வச்சுட்டான். ஏன்னா இவ்வளவு நாள் நம்ம ஜெபம் பண்ண ஒரு சோர்வு உண்டாயிடுச்சு, ஒரு பலவீனம் உண்டாயிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து இன்னும் வரவே இல்லையே. எல்லாம் நம்மள கேட்கிறாங்களே, இயேசு வரான்னு சொல்றீங்களே, எங்க இயேசு வர போறாரு? நீங்க நினையாத நாழிகையில மனுஷகுமாரன் வருவார். அல்லேலூயா சொல்லுவோமா? அத்திமரம் துளிர் விட்டது, வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிந்திருக்கிறீர்கள் என்ற ஆண்டவர். அப்போ யூதர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. சிதறப்பட்ட யூதர்கள் இடத்துல கூடி நீங்க வந்திருக்கிறாங்க. அந்த நடைபெறுகிற சம்பவம் எல்லாம் பார்க்கும்போது நம்முடைய வாசலருக்கு கர்த்தர் நிற்கிறார். அவர் சீக்கிரம் வர போறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அடுத்த சம்பவம் நடக்குது பாருங்க, வாசிங்க. நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், புறப்படுங்கள் என்ற சத்தம் உண்டாயிற்று. எழுந்திருந்து ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்களும் உங்கள் எண்ணெயில் கொஞ்சம் கொடுங்கள் என்றார்கள். அடித்து போகிறது என்றார்கள். பிரதியுத்தரமாக அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாவது இருக்கும்படி உங்களுக்கு கொடுத்துட்டு எந்த காரியம் ஆயிடும். கடைசியில யாரும் நமக்கு உதவுவே. நல்லா கவனிங்க. அது மனைவியா இருந்தாலும் கணவனா இருந்தாலும் பிள்ளைகளா இருந்தாலும் ஒரு சில காரியம் தான். எல்லாரும் நம்மளை நேசிப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. கடைசி காலம் அப்படிதான். மனுஷர்கள் தற்பிரியராகவும் யார சொல்றாங்களே, மனுஷ தற்பிரியராகவும் சுபாவ அன்பில்லாதவர்களும் கீழ்படியாதவர்களாகவும் அதான் சொல்றேன். அன்பில்லாதவர்களும் சுபாவ அன்பில்லாத அன்பில்லாத தனியாகுதா? சுபாவமே அன்பில்லாத சுபாவம் எல்லாம் மாறிடும். நம்ம நினைச்சுக்கலாம். நான் உண்மையிலே சொல்றேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரம் நான் யோசிப்பேன், சொல்லுங்க பாஸ்ட் மட்டும் பிரச்சனை இல்லையா? எல்லாருக்கும் உண்டு. நம்ம அதை எப்படி எடுத்துக்கொள்றோமோ அப்படிதான் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ இவங்க அந்த கடைசி நேரத்துல போயிட்டு கேட்கறாங்க, கொஞ்சம் எண்ணெய் கொடுங்கன்னு கேட்கறாங்க. சொன்னாங்க, எண்ணெய்லாம் நாங்க கொடுக்க மாட்டோம், பக்கத்துல கடைக்காரர்கள் அங்க போய் என்ன செய் வாங்கிட்டு வான்னு போனாங்க. போன நேரத்துல வேதம் சொல்லுகிறது, வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமா இருந்தவர்களும் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. கதவு. அடுத்த வசனம் வாசிங்க. இன்னும் மற்ற கன்னிகைகளும் வந்து ஆண்டவரே திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் நாளையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஒரு ஆயத்தை நமக்குள்ள இருக்கணும். கடைசியில போய் கதவை தட்டுறாங்க. ஆண்டவர் எங்களுக்கு, நீங்க நல்லா உபவாசம் இருக்கலாம், நல்லா ஜெபம் பண்ணி இருக்கலாம், நல்ல சபையில பாட்டு பாடி இருக்கலாம், நல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் விசுவாச பிள்ளையா இருக்கலாம். ஆனால் தேவ சமூகத்திலே தேவனுடைய வருகைக்கு நீ ஆயத்தம் இல்லாத தேவ பிள்ளையா இருந்தால் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுவார், நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்றார். நீ யாருன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நீங்க சொல்லலாம், ஐயோ நான் அப்படி பண்ண, பிசாசு துரத்துனேன், அதை பண்ணேன், ஜெபம் பண்ணேன், அதை பண்ணேன், சபைக்கு தூணா இருந்தேன், என்னென்ன செஞ்சேன். நோ, நீ யாருன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நீ வருகைக்கு ஆயத்தமா இல்லை. வெளிப்படுத்துற விசேஷத்துல ரொம்ப அழகா 21 அதிகாரம் நினைக்கிறேன், மணவாட்டி தன் மணவாளனுக்காக ஆயத்தமாகலாம். எப்படி ஆயத்தமாகறாங்கன்னா வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பேசலாம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 21ஆம் அதிகாரத்துல வேதம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 19:7 வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 19:7 வாசிக்கும் போது, நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவும்
ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவர் மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். கேட்டேன், சுத்தமும் பிரகாசமும் உள்ள மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. அப்ப நீதிய வஸ்திரமா தரித்து ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவருக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த ஆயத்தமா இருக்கிற அந்த வாழ்க்கையை நம்ம மனம் போல ஜீவித்து மனம் போல ஜாலியா இருந்து மனம் போல சந்தோஷமா இருக்கிறதுக்காக கர்த்தனை அழைக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அது உலகம் இருக்குது. உலகத்தில் பாதையில் நம்ம போனோம்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் ஒரு சில காரியத்திற்காக நம்மளை அழைத்திருக்கிறான்னு சொன்னா அந்த மேன்மையான பரலோக காரியத்திற்காக ஒரு ஆயத்தம் இருக்கணும். நான் கூட திடீர்னு ஒரு நாள் ஏலகிரிக்கு போனேன். நான் ஒரு பாஸ்டரும் போனோம் ஒரு மீட்டிங்காக. ஏலகிரி கூடணும் இல்லையா? ஏலகிரி ரொம்ப கூடாது, பகலில் சாதாரணமாக தான் இருக்கும். இரவு போக போக பயங்கரமா கூடுறோம். நான் என்ன பண்ணேன் தெரியுமா? அவர் சொன்னார், நான் ஒரு பெட்ஷீட் இருந்துக்கிறேன் பாஸ்டர். அதான் அந்த பெட்ஷீட் தான் ஒன்றும் பண்ணாங்க கொடுக்கலாம். நான் யார் தெரியுமா அப்படி இப்படி மாதிரி பேசினேன். நல்லா கவனிங்க. எனக்கு குழு சொல்ல தான் தெரிஞ்சது. குழு சொல்ல அப்படிதான் இருக்கும் போதுட்டு வராத வரைக்கும் எனக்கு தெரியல. குழு சொல்ல கிட்ட அடி வேண்டாம். குழு திருத்தி போட்டுருக்காங்க. குழுன்னா குளிர் அதெல்லாம் தெரியாது. நான் குளிர்ச்சி பயங்கரமா குளிர்ச்சி. அங்கே போன பிறகு நான் என்ன பண்ணிட்டேன், வெறும் சால்வை மட்டும் எடுத்து போயிட்டேன். எடுத்து போயிட்டு ஏலகிரியை கரெக்டாக ஒரு 7 மணி ஆச்சு. எல்லாம் சாப்பிட்டு விட்டு படுக்க போனோம். சரியான குளிர். எல்லாம் பெட்ஷீட் எடுத்து போட்டுருந்தாங்க. நான் எடுத்து பார்த்தா சால்வை பட்டங்குது. சொன்னார் பாஸ், நான் பேச சொன்ன கேட்டேன், நீ சொன்னா ஒன்றும் பண்ணாது குளிர்னு அப்படின்னு. எனக்கு கை நீட்டி ஃபுல்லாகவும் போக முடியல, ஒன்றும் செய்ய முடியல. கட்சியில் என்ன பண்ணேன், முக்காடு போட்டு உட்காந்துக்கிறேன். அந்த குளிர் அப்படியே உட்காந்துருக்கிறேன். ஒருத்தர் சொல்றாரு, வா பாஸ் இரவெல்லாம் ஜெபம் பண்ணுகிறேன். நான் ஒரு பக்கம் ஜெபம் பண்ணி தான் இருந்தேன். குளிர் தாங்க முடியல, நாங்கள் படுக்க முடியல. படுத்தா பார்த்தேன் அப்படியே பூத்துக்கணும், அப்படியே உட்காந்துருந்தேன். காலையில் சொல்கிறேன், சூப்பர் பாஸ்டர் 2 நாள் ஜெபம் பண்ணிட்டீங்க, நான் பார்த்தேன். அப்போதான் நினச்சிக்கினேன், நம்ம ஒரு சாதாரணமான ஒரு இடத்துக்கு போகிறதுக்கே நம்மளை ஆயத்தப்படுத்தலைன்னா பரலோகம் போகிறதுக்கு எவ்வளோ ஆயத்தமாக நம்ம இருக்கணும். இல்லையா சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். ஏன்னா பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவர் நமக்கு ஒன்றும் இல்லை. பசி இல்லை, தாகம் இல்லை, துன்பம் இல்லை, துயரம் இல்லை, அலறல் இல்லை, அழுகை சோகம் இல்லை. அந்த எருசலேமுக்கு போகிறோம். பரலோகம் விட்டு இறங்குதே அலங்கார மனவாட்டியா அழகாக ஜொலித்திடுவே.
அதிகாரத்துல 11ஆம் வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காரியத்தை சொல்றார். நம்முடைய நல்ல கவனிக்க கண்பானவர்களே, நீங்க என்ன நினைச்சீங்க, நீங்க ஊழியக்காரருக்கு விரோதமா கூட மந்திரங்கள் தந்திரங்கள் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஊழியம் செய்ய முடியாதபடிக்கு, ஊழியத்தை தடுக்கும்படியாக ஊழியக்காரனுக்கு பலவீனத்தை கொடுத்து கொண்டு, விசுவாச மக்களை பலவீனப்படுத்தி கொண்டு பயங்கரமான காரியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம் சொல்லும் போது ஒரு காரியத்தை அவர் சொல்லுவார். ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு நீங்க பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க. ஏன் நம்மள பிசாசு அட்டாக் பண்ணுதுன்னா, அவனை எதிர்த்து நிற்க நமக்கு திராணி இல்ல. அல்லேலூயா சொல்லுவோமா? ஒருத்தரோட சண்டை போட வர்றான்னு சொன்னா அவனை எதிர்த்து நிற்க என்ன வேணும்? திராணி வேணும், பலன் வேணும். அவனோட நீ சத்தமா பேசணும். அவன் எதிர்த்து ஒன்று அடிக்க வந்தா அவனை திரும்பி அடிக்கணும். காரணம் என்ன? வேதம் சொல்லுகிறது, எதிர்த்து திராணி உள்ளவராகபடிக்கு தேவனுடைய சர்வ ஆயுதங்களை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்துள்ள பொல்லாத ஆவிகளோடும் சேனைகளோடும் போராட்டம் உண்டு. ஆகையால் நிற்கவும் திராணி உள்ளவராகும்படிக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் கண்டிப்பா உனக்குள்ள இருக்கணும். சத்தியத்தை அறிவு சத்தியம் உங்களை. இரண்டாவது கச்சையும் நீதி என்னும் மார்க்கவசம் உனக்குள்ள தரித்தவர்களாக இருக்கணும். சமாதானத்தின் ஆயத்தம் என்னை பாதரட்சையை. ஆமா, இப்ப பிரதர் கூப்பிடுவாரு, குமார் பிரதர் யாரும் என் கூட ஊழியத்துக்கு வர போறீங்கன்னு சொல்லி. ஆனா ஊழியத்தை பத்தி பயங்கரமா பேசுவோம். ஆனா ஊழியத்தை நம்ம என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. கவனிங்க, நல்லா கவனிங்க. எல்லாராலும் சுவிசேஷ ஊழியம் செய்யவே முடியாது. எல்லாராலும் சபை ஊழியத்தை செய்ய முடியாது. எல்லாராலையும் டாக்ஸ் ஊழியத்தை செய்ய முடியாது. எல்லாராலும் மருத்துவமனை ஊழியத்தை செய்ய முடியாது. அந்த ஊழியத்தை செய்யறவங்கள நீங்க உற்சாகப்படுத்துங்க. அந்த ஊழியத்தை செய்யறவங்க செய்யுங்க. ஆயத்தம் என்ற பாதரட்சை சொன்ன உடனே அந்த பாதரட்சையை காலில் போட்டு நானும் வரேன் சொல்லி பாருங்க, செஞ்சு பாருங்க. ஒருவேளை இன்னைக்கு அது அவமானமா நிந்தையா காணப்படலாம். ஒரு நாள் அவர் மூலமா எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க தெரியாது. இல்லையா சொல்லுவோமா? நானும் ஆரம்ப நாட்கள் அப்படிதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிள் புது புது பைபிள் பைண்டிங் பண்ணி வச்சிருக்கேன். யாராவது கண்டிப்பாக ஆண்டவர் ஒரு ஆளை கொண்டு வருவார். அவங்க சத்தியத்தை சொல்லுவாங்க, உடனே ஆய்வாங்க, ஒப்பு கொடுப்பாங்க, ஜோம் பண்ணி அப்படியே பைபிளை கொடுத்துருவேன். அந்த நாட்டில் 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு அட்டை போட்டாட பைபிள் கிடைச்சிடும். அதை கொடுத்துருவேன். யோசனை பண்ணி பார்ப்பேன், இதை படிச்சு எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க தெரியல. அதனுடைய காணிகள் எங்க வரும்? உங்க அக்கௌண்ட் தான் சேரும். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப சமாதானத்திற்குரிய, அதாவது சமாதானத்தை சுவிசேஷமாய் சொல்லி, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து, பொல்லாத நெய்யும் இல்லம்மா இல்லம்மா ஒரு வசனம் இருக்குது. பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கு. சுவிசேஷ பாதங்கள் எவ்வளவு. ஆமா, நீங்க ஒரு பிளான் பண்றீங்க, இங்க போலாம் அங்க போலாம், போன மாதிரி காணும். தப்பா நினைக்காதீங்க. ஊழியம் செய்யறவங்க நீங்க அவங்களை தடை பண்ணவே முடியாது. அல்லேலூயா சொல்லுவோமா? எப்படி அந்த ஜெயில அவர் பேர் ரிச்சன் உங்கரான்னு சொல்லி ஒருத்தர் ஒன்று கொண்டு அவ்வளவுதான், இவ்வளவுதான் அடி, ஒண்ணுமே கிடையாது. ரூம்ல இருட்டு ரூம்ல போட்டாங்களாம். அந்த இருட்டு ரூம்லயே சைகை மூலமா சுவிசேஷம் சொல்லி சிறைச்சாலையில அநேக பேர் ரட்சிப்புகளை கொண்டு வந்தாரு. பிரெட் கொடுக்க மாட்டாங்க, பிரெட் புழு புத்த பிரெட் எடுத்து கொடுப்பாங்க சாப்பிடுறதுக்கு. அப்படியெல்லாம் வந்து சுவிசேஷம் சொல்லி நீங்க ஆயத்தமா இருந்தாலும் நான் விசுவாசிக்கிறேன், அவங்களாம் தேவனோட வருகை நாட்களில் நம்ம அவங்கள பார்ப்போம். இல்லையா சொல்லுவோமா? அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆயத்தம் வேணும்னு சொன்னா நான் முதல்ல விழித்திருவள காணப்படணும். இல்லையா சொல்லுவோமா? கிறிஸ்துவுக்கு தூக்கம் வரவே வராது. வாசிங்க 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 வாசிங்க. எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய். பாதங்கள் எவ்வளவு அழகான என்று. ஆமே, நலிக்க சொல்லுவோமா?
ஒண்ணு வேணாம். உங்க வீட்டுல வரவங்க யாரோ தேடி வரவங்க நீங்க அன்பா பேசி 4 வார்த்தை இயேசுவை பத்தி சொல்லி பாருங்க, அவன் ரட்சிக்க விட்டுருவாங்க. அவன் சொல்லுங்க டக்குன்னு, வாங்க சிஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை தான் வாங்கல, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு நேற்று கூட உண்மையிலே ஒரு சகோதரர், அவர் வந்து ஆட்டோ ஓட்டினாரா முதல்ல, இப்போ திடீர்னு என்னை பார்த்து கை போட்டது. நான் வந்து இருந்தா டிஷர்ட் தான் போட்டிருந்தேன், ஒயிட் டிஷர்ட்டும் பேண்ட்டை போட்டிருந்தேன். ஒரு மீட்டிங் போயிருக்கிறேன், அர்ஜென்ட்டாக போயிருக்கேன், டக்குன்னு அழுதுனேன். அழுது டக்குன்னு நில்லுங்கனாரு. நின்று இங்கே கங்காதர் விழுங்கானாரு. நான் அவ்வளோ தூரம் போலியேன்னு சொன்னேன். அப்புறம் யோசனை பண்ணேன், அவர் சொல்லிக்கிட்டே வரும்போது திடீர்னு அழுகுறாரு. எனக்கு காலெல்லாம் அழுத்துறேன், அப்படி ரத்தம் வருது, நான் பயங்கர சுகரில் நான் இருக்கிறேன், அப்படி இருக்கிறேன் எப்படி இருக்கிறேன். அப்புறம் உங்களை பார்த்தா கிறிஸ்துவ மாதிரி தெரியுது என்ன, கிறிஸ்தவம் தான் சொல்லுங்க என்ன. அப்புறம் கொஞ்சம் தூரம் போக கதையை சொல்லிக்கினே வராது. அப்புறம் வரும்போது அழுகுறாரு. அப்புறம் டிஃபன் காசு கொடுத்தேன். காசு கொடுத்து ஒரே வார்த்தை சொன்னேன், இயேசு கிறிஸ்துவ உண்மையா விசுவாசிங்க, உங்க சூழ்நிலையெல்லாம் கர்த்தர் மாற்றிடுவார். அதான் சுவிசேஷம். கொஞ்சம் அவர் காசு கொடுத்துட்டு, டிஃபன் காசு கொடுத்துட்டு நின்று ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், ஏசப்பாவை நம்புங்க, விசுவாசிங்க, என்ன எனக்கு சுகம் கொடுத்தாலும் உங்களுக்கு சுகம் கொடுப்பேன். ரொம்ப நன்றியா எழுத. அப்ப சொல்ல வேண்டிய கடமை நம்ம கடமை, அதை ஏற்றுக்கொள்ள கடமை அவங்க கர்த்தர் பார்த்துப்பாரு. அதுக்கப்புறம் அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, விழித்திருங்கள். எப்போது சொன்னோம்? விழித்திருக்கணும். எதுக்காக விழித்திருக்கணும் சொன்னா, மத்திய சுவிசேஷம் 26 அதிகாரம் 38, 39, 40 வாசிக்கும் போது தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். அப்பொழுது அவர் என் ஆத்துமா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்றார் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகக்குப்புற விழுந்து, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உங்களுடைய சொந்தத்தின்படி எனக்கு ஆக கடவுது என்றார். திரும்ப வராரு, நித்திரை பண்றாங்க. திரும்பவும் நல்லா கவனிங்க, இந்த உலகத்தினுடைய அதிபதி வந்து கொண்டிருக்கலாம். என்ன கொஞ்ச நேரத்தில் ஆண்டவர் அரெஸ்ட் பண்ண போறாங்க. அந்த நேரத்தில் கூட அவர் விழித்திருந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். நேற்று நான் உட்கார்ந்தேன், நான் 12:15 மணி இருக்கும் உட்கார ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1:30 வரைக்கும் ஜெபம் பண்ணேன். கவனிங்க, திரும்ப படுத்துட்டேன். திரும்ப படுத்து ஒரு 5 மணி இருக்கும். திரும்ப 5 மணிக்கு எழுந்து உட்கார்ந்தேன். கவனிங்க பாஸ். அதுக்காக பிரிய ஜெபம் போர் வீரர் இல்லை. நீ எப்பதான் விழித்திருந்து ஜெபம் பண்றியோ அப்பதான் கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுகிறவரா இருக்கிறார். நீங்க வேதத்துல யாரெல்லாம் இரவெல்லாம் போராடி ஜெபம் பண்ணாங்களோ அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய சக்சஸ கர்த்தர் கொடுத்துக்கிறார். பாத்துருக்கீங்களா? யாக்கோபு எடுத்துங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 7 அதிகாரம் 32 அதிகாரத்துல பார்க்கலாம். தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். உன்னை சாமக்காரனா கர்த்தர் வச்சிருக்கிறார். நீங்க ஒண்ணு சொல்லுங்க, எனக்கு தூக்கமே வரலன்னு கவலையே படாத, உன்னை ஜெபிக்க வைக்கிறார் ஆண்டவர். தூக்கம் வந்தா தூங்கிடு. நான் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், நம்ம தூக்க மாட்டாலே படுத்தினே ஸ்தோத்திரம் 10 சொல்லுவேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தருக்காக ஜெபம் பண்ணி கொள்ளும்படியா கர்த்தர் கிருபை. அன்னைக்கு அப்பதான் ஆண்டவர் நிறைய வெளிப்பாடுகளை கொடுத்தார். அப்பதான் பிசாசு காரியத்தை நம்ம வெளிப்படும். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்குமா தெரியல. நீங்க ஜெபிக்கிறவங்களுக்கு தெரியுதா? சத்ரு போராடுறானா? ஜெபத்துல சத்ரு போராடுறான்னு சொன்னா நீங்க உண்மையா ஜெபிக்கிறீங்கன்னு அர்த்தம். நான் 2 மணி நேரம் ஜெபம் பண்ண பாஸ்டர், சத்ருவே எனக்கு போராடலன்னு சொன்னா என்ன பண்றீங்கன்னு தெரியல. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆமா. யாக்கோபு குறித்து வேதம் சொல்லுது, வாசிங்க அந்த வசனத்தை. பிந்தி தனித்திருந்தான். ஏன் தனித்திருந்தான்? அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் பாருங்க ஒரு பயம் வந்துச்சு. எப்படியாவது ஏசா வந்து அவனை சாகடிக்க போறான்னு தெரிஞ்சது மாத்திரம் அல்ல, அவன் ஆஸ்வதிக்கப்படணும். வாசிங்க. அப்பொழுது புருஷன் போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு போராடுகையில் சுலுக்கிற்று. பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன் ஆசீர்வதித்தால் ஒழிய போக விடேன் என்றார். அல்லேலூயா சொல்லுவோமா? நம்மளும் இப்போ இயேசு கொண்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு பின்னாடி அப்படியே வாயை திறக்கணும். நல்லா கவனிங்க.
அதிகமா தூக்குறவங்க ஜெயிக்கவே முடியாது. பாட்டு இதுல பழைய பாட்டு அதே நம்ம பாடணும். அதிகமா தூக்குறவங்க ஜெயிக்க முடியாது. யாக்கோபை குறிச்சு ஒரு சின்சியரிட்டி அவர் சொல்றான் பாருங்களேன். ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல வேகமா வாசிங்க. 21 அதிகாரம் 38 வசனத்தை வாசிங்க. 20 மாமனார் ஆடுகளை கொடுக்குறாரு அவன்கிட்ட. நான் என்ன பண்றான் பாருங்க. 21 அதிகாரத்துல 38 வசனத்தை வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. 21 அதிகாரம் 34 வசனமா 34 வரைக்கும் தான். ஒரு நித்திரை என் கண்களுக்கு தூரமாக இருந்தது. 32:22 32:22 ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல லாபானுக்கு சொல்லுவார் பாருங்க. முப்பத்தி 31 அதிகாரமா 31 அதிகாரம் 39 வசனத்தை வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. ஆதியாகமம் 39. பீருண்டதை நான் உம்மிடத்தில் கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். பகலில் கனவு போனதையும் இரவில் கனவு போனதையும் என் கையில கேட்டு வாங்கினேன். பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது. நித்திரை என் கண்களுக்கு தூரமாயிருந்தது. இவ்விதமாய் நான் பாடுபட்டேன். அல்லேலூயா சொல்லுமா. எத்தனை வருஷ காலம்? உங்ககிட்ட தான் கர்த்தர் உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறேன். நீங்க இருக்கிற ஏரியா தான் உங்க கண்ட்ரோல் தான் இருக்கு. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இப்ப நாங்க இருக்கிறோம்னா இந்த கண்ட்ரோல் எங்க இருக்கு? இருக்கு. எல்லாருக்காக ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே அவரை தோடும், இவரை தோடும், அவரை தோடும். அவர் எந்த கட்சியா இருக்கட்டும், அவர் எந்த மதமா இருக்கட்டும், எந்த ஆண்டா அவன் பேரை சொல்லி 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 ஜெபம் பண்றது நம்ம பேர் ஜாமக்காரன். திறப்பிலே வாசல் நிற்கிற தேவ பிள்ளைகளை நம்மள கர்த்தர் வச்சிருக்கிறேன். யாராவது இரவு ஜெபம் பண்றோமா? ஆயத்தமா இருக்கிறோமா? விழித்திருக்கிறோமா? யாக்கோபு விழித்திருந்து ஜெபம் பண்ணதுனால 2 பரிவாரங்களுக்கு கர்த்தர் அவனை சொந்தமாய் மாற்றினார். அல்லேலூயா சொல்லுவோமா. சங்கீதக்காரன் தாவீது சொல்றார் 17ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தை சொல்லும்போது வேகமா வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். விழிக்கும் போது விழிக்கும் போது அவர் சாயல் நமக்கு தெரியணும். செல்பட்டு நமக்கு தெரியுது. அவர் சாயல் நமக்கு தெரியணும். விழிக்கும் போது அவர் சாயலால் திருப்தியாவே. அல்லேலூயா சொல்லுவோமா. பாட்டு கூட இருக்குல்ல. நீதியில் நிலைத்திருந்து
இந்த நேரத்தோட தூங்குறீங்களே, செட்டு வந்துட்டான் இப்ப போய் தூங்குங்க, போய் இறைப்பாருங்க, கரெக்டா அழகா அவர் பிடிக்கிறதுக்கு வந்துட்டாங்க. அதான் எபேசியர் சொல்றது, தூங்குகிற நீ விழித்து மரித்து அறிவித்து எழுந்து, அப்பொழுதுதான் கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, சீக்கிரமா வாசிங்க தேவனுக்கு. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து, நல்ல கவனிக்குள்ள ஒரு ஆயத்தம் வரணும்னு சொன்னா உன் வாழ்க்கையில சோதனைத்தனம் இருக்கவே கூடாது. தூங்குகிற நீ என்ன செய்யணும்? விழிக்கணும். நீ தூங்கி இருந்தா கூட தேவனோடு உடைய உறவு இருக்குமானால், உண்மையா சொல்றேன், இன்னைக்கு நினைச்சா கூட கர்த்தர் தான் நீ பரலோகம் போயிடுவேன். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? உண்மையா ஆயத்தமா கை தூக்குவோம். நான் இன்னைக்கு ஆயத்தமா இருக்கிறேன், இயேசு வந்து ஆயத்தமா இருக்கிறேன். இந்த கைகளை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. கர்த்தரோட ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ தேவன் சொல்றாரு, ஜெபத்திலே விழித்திருங்கள். எதில் விழித்திருக்கணும்? ஆமா, எப்ப விழிச்சாலும் ஜெபத்துல விழித்திருங்க. 26:40 பார்க்கிறோம், எபேசியர் 6:18 பார்க்கிறோம், கொலோசியர் 4:2 பார்க்கிறோம். ஜெபத்திலே விழித்து இருக்கிற பிள்ளைகளை தான் ஆயத்தமாகும்படி கர்த்தர் விரும்புகிறார். விழித்திருக்கிறது தான் ஆயத்தமாக முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? நான் கூட சொல்லுவேன், நைட்ல சிலதுல காலையில என்ன எழுப்பிடுங்க, 5 மணிக்கெல்லாம் வெளியே போகணும் அப்படி சொல்லிட்டு படுத்துருவோம். ஆனா சில பேர் வேறு எழுப்ப மாட்டாங்க. நம்மள நமக்கு அவர் உற்சாகம் வரும், டக்குன்னு எழுதணும், டக்குன்னு எழுந்து பார்த்தா எனக்கு வேலை வேணா இருக்கும், அந்த நேரத்துக்கு போயே ஆகணும். ஆனா உண்மையா சொல்றேன், தேவ சமூகத்துல ஆண்டவரை காண்பதற்காக அதிகாலை வரைக்கும் நீங்க விழித்திருங்க. கர்த்தர் உங்கள் காரியங்களை வாங்கி செய்கிறவங்களா இருக்கிறார். இரண்டாவதாக நீதிமொழி 8:34 சொல்லுது, சீக்கிரம் வாசிங்க. ஜபத்துல விழித்திருக்கணும். இரண்டாவது தூங்குகிற நீ விழிக்கணும். மூணாவதாக நீதிமொழி 8:34 வாசிக்குது, வாசற்படி நித்தம் விழித்திருந்து காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா சொல்லுவோமா? திரும்ப வசனத்தை வாசிமா. என் வாசற்படியில காத்திருப்போம். 1000 நாள். இப்ப ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேர் வரல இல்ல, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எத்தனை பேர் வராங்க தெரியல. உண்மையா சொல்றேன், தேவ சமூகத்திலே நியாயமான காரணங்களுக்காக அல்லாமல் வேறொரு காரணத்திற்காக நாம தேவ சமூகத்தை அசட்டை பண்ணினால் கர்த்தர் நம்மை அசட்டை பண்ணுவார். நானா இருந்தாலும் சரி, தேவ சமூகத்தை யாரெல்லாம் அசட்டை பண்றாங்களோ, கர்த்தருக்கு உண்மையாவே ஒரு காரியம் இருக்கும், உண்மையா வேலை இருக்கும், உண்மையாவே இருக்கும். அதற்காக ஒரு வேலை ஆண்டவரை கொஞ்ச நேரம், ஆண்டவரே நான் போய் தான் ஆகணும்னு பரவாயில்ல, சும்மா ஏதாச்சும் பேருக்காக ஏதோ ஒரு காரியத்திற்காக நம்ம தேவனை அசட்டை பண்ணினா, உண்மையாய் சொல்ற, வருகைக்கு நீ ஆயத்தப்பட முடியாது. நீ வருகையில கைவிடப்பட்டுகிற பிள்ளையா மாறிடுவ. நீ ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே அதிகாலையில் விழுந்து உங்களை துதிக்கிற பிள்ளையா மாற்ற. அது மாத்திரமல்ல, உங்களுடைய வாசற்படியில காத்திருப்பதை நான் தெரிந்து கொள்கிற பிள்ளையா மாற்றம். ஆண்டவரே அல்லேலூயா சொல்லுவோமா? அப்புறம் 4வது சொல்றேன், 1 பேதுரு 5:8 வாசிங்க. 1 பேதுரு 5:8 வாசிங்க. தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் விழுங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் எதிராளிய பிசாசானவன் நல்ல கவனிங்க. சில பேர் ஜெபம் பண்ணவே மாட்டாங்க. ஆனா இவங்களுக்காக யார் பண்ண ஜெபம் சொல்லுங்க? பாஸ்டர் தான் ஜெபம் பண்ணணும், பாஸ்டர் தான் உபவாசம் இருக்கணும். அப்படியெல்லாம் தயவு செய்து சொல்லாதீங்க. நீ முதல்ல தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் விழித்திருங்க. ஏன்னா என்னைக்கு ஏசப்பா கிட்ட வந்துட்டோமோ அன்னைக்கு நமக்கு போராட்டம் உண்டு. அதுக்காக போராட்டம் பாஸ்டர் போயிடலாமா? திரும்பி இல்லை, உலகத்தை மேற்கொள்ள வந்திருக்கிறோம், உலகத்தை ஜெயிக்க வந்திருக்கிறோம் இல்ல. ஒருத்தர் பாருங்களே, எங்கப்பா போவேன், நடிகை கூட பாடுறேன் இந்த பாட்டு, தப்பு தப்பா பாடுது. எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து.
போய் தெரியல. அல்லேலூயா. வீட்டுக்கு போகல, வேற என்ன ப்ரோக்ராம் தெரியல. எங்கப்பா போவேன் அங்கங்க போய் கிடக்குறோம். ஆனால் பாட்டு எங்கப்பா போவேன் அவர்கிட்ட கேள்வி எங்கே போகணும்? தேவசமத்துக்கு போகணும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமாம். அண்ணால கூட தேவசமத்துக்கு போனால் நீ சக்ஸஸ்ஃபுல்லாக லேடியாக மாறிடுவேன். இல்லை வாரத்துக்கு ஒரு ட்ரிப்பு தான் இங்கே வந்து தேவசமத்தில் வந்து எங்கள் அப்பா போவேன்னு எங்கன்னா போயிடுவேன். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் சொல்றார் பாருங்க, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று. நான் உண்மையில ஒரு குழந்தைய பக்கத்தில் வச்சுக்கிறேன். அந்த பொம்பளை பயங்கரமா பாட்டேன். கட்சியில் போனா காலையே எனக்கு வருது, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, இவங்களுக்கு உடம்பு சரியில்லை. நான் நேற்று எஸ்தர்கிட்ட சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நான் பார்த்தேன். எஸ்தர் சொன்னவங்க நானும் பார்த்தேன். அப்ப ஏதோ ஒரு சத்துருனை செய்து பயங்கரமா போராடி கொண்டு இருக்குது. அதை ஜெயிக்கிறேன்னு சொன்னா தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து நமக்கு விரோதமா முன்னாடியே ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தினா உபவாசம் இருந்து ஜெபித்து அந்த பிசாசை ஜெயிக்கிற வல்லமை ஆண்டவரிடத்துல கேட்டு நம்ம ஜெயம் பெறணும். அதுதான் விழித்திருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலையில இருந்து நம்ம வேலை செய்யறது எல்லாமோ பண்றோம். ஆனா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் வரும். ஆனா ஆண்டவர் எத்தனையோ சந்தர்ப்பத்தை நமக்கு கொடுக்குறார். என கண்பான கட்டுரை பிள்ளைகளை திரும்ப சொல்றேன், தேவ சமூகத்துல ஆண்டவருடைய சமூகத்துல ஒன்று அவர் சொல்றாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆயத்தமா இருங்கள். ஞாயிற்றுக்கிழமை போறோம், நம்ம என்ன பண்ணுவோம்? சனிக்கிழமை என்ன பண்ணோம்? பைபிள் எங்க தேடணும், தட்டி கிட்டி தூசு தூசுலாம் தப்பிச்சுட்டு பதில் என்ன செய்யணும்? வைக்கணும். ஒரு பேக் ரெடி பண்ணணும், தண்ணியை ரெடி பண்ணலாம். ரெடி பண்ணிட்டு காலையில் என்ன செய்யணும்? எழுந்து குளிச்சுட்டு ட்ரெஸ் அயன் பண்ணி அழகாக நேராக சர்ச்சைக்கு வரணும்னு ஒரு ஆயத்தை நமக்குள்ள காணப்படணும். அல்லேலூயா சொல்லுவோமா? இரண்டாவதாக விழித்திருக்கணும். எந்த அளவுக்கு விழித்திருந்து ஜெபிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் நிச்சயமாய் உங்களை உயர்த்துவார். நீங்க தூங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் கர்த்தரை பயன்படுத்த முடியும். இல்லையா சொல்லுவோமா? உனக்கு நாம வந்து செய்தி உன்னோட எனக்கு ஆயுது உன்னோட எனக்கு பிரச்சனை தெரியும் சொன்னே ஆயுதுவேன். ஆனா ஆண்டவர் அதை பார்க்கல, பிரச்சனையை பார்க்கல, பலவீனத்தை பார்க்கல, போராட்டத்தை பார்க்கல. எனக்காக நீ என்ன செய்யறன்னு கேட்கிற ஆண்டவர். ஆண்டவருக்காக என்ன செஞ்சீங்க? இப்ப நான் கேட்கிற ஆண்டவரே எனக்கு சர்ச்சை கட்டி கொடுங்க ஆண்டவரே. வெளியே வருதா? ஆண்டவர் எனக்காக அதை செய்ய இதை செய்வேன். அவர் திரும்பி என்ன கேட்கணும்? எனக்காக நீ என்ன செஞ்ச சொல்லு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? என்ன சொல்லுவோம்? எனக்காக எத்தனை பேருக்குமா சுவிசேஷம் சொல்லியிருக்கிறேன், எனக்காக எவ்வளவு மணி நேரம் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ண மாத்திரம் கையில வைத்துக்கலாம். இந்த 2 அரை மணி நேரம், 1/4 மணி நேரம் 10 நிமிஷம் ஜெபமே பண்ணாத கை தூக்குவாங்க. கர்த்தர் பாக்குறாரு. அப்படியே கை தூக்கும் போது பயப்பட கர்த்தர் பார்த்தா பயப்படுவாங்க. அவருக்கே டிவி கொடுக்குறேன். உன்னை உள்ள கையில வரைந்திருக்கிறேன். நான் திரும்ப சொல்றேன், ஆயத்தமா இருக்கு. இயேசு எப்போ வருவார் தெரியாது. ஒரு நாள் மாறினாக்கா சீக்கிரம் வாரையா மன்னவன் உமக்காக நான் மறுரூபம் ஆனவன். என் வாழ்க்கையை ஒரு மறுரூபம் ஆக்கணும். என் வாழ்க்கையில உண்மையிலே சொத்து சுகம்லாம் கத்த தானா கொடுத்துருவார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் முதலெல்லாம் கூட கொடுக்கணும். கத்த பேசின வார்த்தைகளை நாங்கள் கத்த ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நியமித்த ஓட்டத்தில் நித்தமும் ஓடத்தக்கதான கிருபைதான் ஆண்டவர். வருகிறது, நியமித்த ஓட்டத்திலே நித்தம் நான் ஓடிடுவேன், நித்திய ஜீவன் தன்னை நிச்சயமாய் பெற்றுக்கொள்வேன். நித்திய ஜீவன் தன்னை நிச்சயமாய் பெற்றுக்கொள்வேன். America.
பாராட்டு, சிற்றின்பம், பணமயக்கம், குடிவெறி, களியாட்டு இதெல்லாம் இல்லாம பரிசுத்தமா இயேசுவுக்காக வாழ்றவங்க மட்டும் தான் சீக்கிரம் வாரம் கூப்பிட முடியும். பொறுமை, பெறாமை, பெருமை, பொறாமை மாற்றி சொல்லிட்டேன். பெருமை, பொறாமை, எரிச்சல், வைராக்கியம் அப்படிலாம் பண்ணிட்டுனா இயேசு ஏத்துக்க மாட்டார். கண்ட காலில் வாங்கி அந்த காலில் விட்டு போய்கிட்டே இருங்க. எனக்கு தேவை இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து என் ஜீவன். அவர் சாவினுக்கு ஆனா இயேசுவோடு இருக்கிறார். யார் எதை சொன்னா பத்தி நான் கவலைப்படவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி போய்கிட்டு நீ தைரியமா சொல்லலாம். வாருனாதா, மரணாதா, இயேசுநாதா சீக்கிரம் வாரும். இன்னைக்கு அதெல்லாத்தையும் மாத்திடுவோம். கர்த்தர் நம்மள ஆயத்தமா இருப்போம், விழித்திருப்போம். கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்ய போறாங்க. எத்தனை பேர் ஊழியம் செய்ய போறீங்க? ஹல்லேலூயா. ஆமா, எனக்கு ஒரு பிரதிஷ்டை பண்ணிடலாம். ஆண்டவருக்கு எப்படியாவது இயேசு சொல்றேன். நேற்று சொன்னேன் இல்லையா, எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அப்பா இயேசு நேசிப்பா, உன் வாழ்க்கையை ஃபுல்லா மாத்திடுவாருன்னு. அதனால அழுதுட்டு அப்ப எந்த அளவுக்கு ஆண்டுடைய வசனம் உள்ள போது பாருங்க. அப்படியே சொல்லி பாருங்க. உங்க மூலமா அநேக சபைக்கு வராங்களோ வரலையோ, கண்ணுக்கு தெரியாத ஆத்துமாக்கள் மூலமா ரட்சிக்கப்படுவோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். கண்களை மூடுவோம். ஸ்தோத்திரம்.